அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அருளால் வாராந்தம் நடைபெறுகிற அல் குர்ஆன் விளக்க வகுப்பில் நாம் இருக்கிறோம். இது சூரா அல் கஹ்ஃபினுடைய 2வது விளக்க வகுப்பாகும். ஏற்கனவே சென்ற வகுப்பில் சூரா கஹ்ஃபினுடைய சிறப்புகள் பற்றியும் அது அருளப்படுவதற்கு காரணமாக இருந்த சபபு நுஸூல் நிகழ்ச்சி குறித்தும், அந்த சூரா கஹ்ஃப் அருளப்பட்ட காலகட்டம் குறித்தும், கஹ்ஃபினுடைய சூராவின் ஆரம்ப பகுதி குறித்தும் பல்வேறுபட்ட அம்சங்களை நாம் பார்த்தோம். சூரா கஹ்ஃபுக்கும் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய சூரா இஸ்ராவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு, அதே போன்று சூரா கஹ்ஃபுக்கும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூரா மரியமுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்புகள் என்று பல செய்திகளை நாம் பார்த்தோம். இன்று தொடர்ந்து வரக்கூடிய ஏனைய பகுதியையும் இந்த சூறாவில் இருக்கக்கூடிய முக்கிய சம்பவமாகிய அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகள் சம்பந்தமான செய்திக்குள்ளும் நாம் செல்லலாம். 7வது 8வது வசனங்களில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்லி ஸீனத்தன் லஹா லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. இந்த பூமியின் மேல் இருக்கக்கூடியவற்றை பூமிக்கு அலங்காரமாக நாம் ஆக்கியிருக்கிறோம். பூமிக்கு ஒரு கவர்ச்சியாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். ஏன் அப்படி ஆக்கியிருக்கிறோம் என்றால், லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா, இவர்களில் அழகிய செயலை செய்கிறவர் யார் என்று சோதிப்பதற்காக நாம் இப்படி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். முன்னைய வசனங்களில் மக்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்கிற காரணத்தை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா குர்ஆன் அருளப்பட்டதற்கான காரணத்தை சொல்லிவிட்டு, பூமியில் இருக்கக்கூடியதை நாம் அலங்காரமாக ஆக்கியிருக்கிறோம் மக்களை சோதிப்பதற்காக என்று சொல்கிறான். இந்த அலங்காரமாக இருக்கக்கூடிய பூமியினுடைய பொருட்கள் வ இன்னா லஜாயிலுன மா அலைஹா ஸஈதன் ஜுருஸா, ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் இந்த அலங்காரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு வெட்ட வெளியாகவும் ஆகிவிடும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான். சத்தியம் என்ற ஒரு வழி இருக்கிறது, நேர்வழி என்ற ஒரு வழி இருக்கிறது, நல்லது எது என்கிறது ஒரு வழி இருக்கிறது. இதை ஒரு மனிதன் தெரிந்து கொண்டாலும் பின்பற்ற முடியாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், பூமியில் இருக்கக்கூடிய கவர்ச்சி. இந்த பூமியில் இருக்கக்கூடிய செல்வமாக இருந்தாலும் சரி, செழிப்பாக இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும் சரி, மனிதனை ஒரு பக்கம் இழுக்கிறது. அப்ப இந்த பூமியில இந்த அலங்காரம் இல்லை என்றால், அதற்காக ஒரு மனிதன் இழுபட்டு போகிற நிலை இல்லை என்று சொன்னால் சத்தியத்தை லேசாக ஏற்றுக்கொள்வான். அப்போ ஒரு மனிதன் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருப்பது பெரும்பாலும் இந்த பூமியின் மீது இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கவர்ச்சி. அந்த கவர்ச்சியின் காரணமாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய அழியக்கூடிய பூமியை அவன் பெருசாக நினைக்கிறதுனால் அந்த கவர்ச்சியின் காரணமாக சத்தியத்தின் பக்கம் வராமல் இருக்கிறான். பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய கஹ்ஃபினுடைய சம்பவம் என்ன சொல்லுதென்றால், பூமியின் கவர்ச்சியிலே வாழ்ந்து கொண்டிருந்த சில இளைஞர்கள் அந்த கவர்ச்சியை மறந்து அந்த கவர்ச்சியை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்து ஒரு குகையில் போய் தஞ்சமடைஞ்ச சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பொதுவாக வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை வயது போனவர்களை விட இளைஞர்களுக்கு தான் இருக்கும். அவர்கள் தான் வெகு வேகமாக இந்த பூமியினுடைய கவர்ச்சிக்கு கட்டுப்படக்கூடிய நிலையில் இருப்பார்கள். அவர்களே தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து ஒரு குகையில் போய் தஞ்சமடைகிறார்கள் சத்தியத்தை பாதுகாக்கிறதுக்காக. அந்த சம்பவத்தை தான் அல்லாஹ் தஆலா பின்னால் சொல்கிறார். இந்த வசனத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், இந்த பூமி மீது உள்ள கவர்ச்சி எங்களை சத்தியத்தை விட்டு திசை திருப்பாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும்.
குர்ஆனில் பல வசனங்களில் அல்லாஹு தஆலா இதை ஒட்டிய செய்தியை சொல்லியிருக்கிறான். ஸுய்யின லில்லதீன கஃபரு அல் ஹயாத்துத் துன்யா, இறை நிராகரிப்பாளர்களுக்கு புவி வாழ்க்கை என்பது அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய லட்சியம் முழு குறிக்கோளும் இந்த பூமியில சுகத்தை அனுபவிக்கிறது தான். எனவே அதன் பால் உள்ள கவர்ச்சி அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மற்றொரு வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இது சொன்னது சூரா பக்ராவினுடைய 212வது வசனம். சூரா ஆல இம்ரானுடைய 14வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், 3ஆம் அத்தியாயத்தின் 14ஆம் வசனத்தில், ஸுய்யின லின்னாஸி ஹுப்புஸ் ஸஹவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன வல் கனாத்தில் முக்கந்தரா என்கிற அந்த வசனத்தொடரே அல்லாஹு தஆலா பெண்கள் மீதும் பிள்ளைகள் மீதும் தங்கம் வெள்ளி போன்றவற்றின் மீதும் குதிரை கால்நடைகள் விவசாயத்தின் மீதும் மனிதனுக்கு கவர்ச்சி உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்ப சின்ன ஒரு டவுட் எங்களுக்கு வரையில, முன்னைய வசனத்தில் காபீர்களுக்கு உலக வாழ்க்கை கவர்ச்சியாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனத்தில் பொதுவாகவே மனிதர்களுக்கு பெண்கள் மீது, அதே மாதிரி குழந்தைகள் மீது, அதே போல கால்நடைகள் மீது, தங்கத்தின் மீது, வெள்ளியின் மீது கவர்ச்சி உண்டாக்கப்பட்டிருக்கின்ற அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்ப எல்லா மனிதர்களுக்கும் கவர்ச்சி உண்டாக்கப்பட்டிருக்கிறதா கேட்டால் எல்லாருக்கும் கவர்ச்சி உண்டாக்கப்பட்டிருக்கிறது, காபீர்களுக்கு மட்டுமல்ல. ஆனால் அந்த கவர்ச்சியை மட்டுமே இலக்காக கொண்டு வாழ்கிறவர்கள் காபீர்களா இருப்பாங்க. ஒரு முஸ்லிமுக்கும் பொம்பளை மேல ஆசை இருக்கான்னு கேட்டா எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யுது. தங்கம் வெள்ளி வேணான்னு சொல்ற யாரும் இல்லை. அதே மாதிரி கால்நடைகள் என்று சொல்லி சொன்னா அதன் மீது ஆர்வம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒருவனுக்கு இந்த பொருட்கள் மீது ஆசை இருப்பது தப்பு கிடையாது. அந்த ஆசை அதை அடைந்து கொள்வதற்கு தவறான வழியில் போகிற அளவுக்கு போயிடக்கூடாது. எனக்கு தங்கத்தின் மீது ஆசை இருக்கலாம், ஆனா தங்கத்தை அடைந்து கொள்வதற்கு தவறான வழியில நான் போயிடக்கூடாது. ஹலாலான வழியில பெற்றுக்கொள்ள முடியும்னா அல்ஹம்துலில்லாஹ். பெண்களை அடைந்து கொள்ளணுங்கிற எண்ணத்தை பொறுத்தவரை மனுஷனுக்கு இல்லாம இருக்காது. ஆனா அது ஹராமான வழியில அடைந்து கொள்ளக்கூடாது. ஒரு காபிரை பொறுத்தளவு அடைந்து கொள்கிற வழி அவனுக்கு பிரச்சனையா இருக்காது. அவனுக்கு இந்த துனியாவினுடைய வாழ்க்கை மீது ஈர்ப்பு இருக்கும். அதை எந்த வழியிலாவது அடைஞ்சு கொள்ளக்கூடிய நிலை அவன்கிட்ட இருக்கலாம். இந்த வித்தியாசம் ஒன்று இருக்கிறது. இதே போல சூரா முல்கினுடைய ஆரம்ப வசனத்திலே 2வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அவன் தான் உங்களுக்கு வாழ்க்கையையும் மரணத்தையும் தந்திருக்கிறான், உங்களில் அழகிய செயலை செய்கிறவர் என்று யாருங்கிறத சோதிக்கிறது. அப்ப இந்த உலக வாழ்க்கையில் ஒரு சோதனை இருக்குது. சோதனைங்கிறது கஷ்டம் இல்லாம வராது. ஏதோ ஒன்றின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்பை விட்டு கொடுத்து நன்மையின் பக்கம் ஒரு மனிதன் வருகிற போது அங்கவன் ஒரு தியாகத்தை செய்கிறான். அடுத்த வசனம் 9வது வசனம். இந்த 9வது வசனத்தில் இருந்துதான் சூரா கஹ்பினுடைய அந்த கஹ்வாசிகள் சம்பந்தப்பட்ட வசனத்தை அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறார். அம் ஹசிப்த அன்ன அஸ்ஹாபல் கஹ்பி வர்ரகீமி கானு மின் ஆயாத்தினா அஜபா. நபியே, குவைவாசிகளும் அவர்களுடைய ஏடும் எங்களுடைய அத்தாட்சிகளில் ஆச்சரியமானது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இந்த கேள்வியை கேட்கும் போது எங்களுக்கு என்ன விளங்கும்னா, இதெல்லாம் ஆச்சரியமானது அல்ல. கஹ்வாசிகள் எங்களுடைய அத்தாட்சியில் ஆச்சரியமானது நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்டா ஆச்சரியமானது இல்லைங்கிறது தான் அது பதிலா வரும். ஆனா இதை கேட்கும் போது அல்லாஹ் என்ன கேட்கிறான்னா, மின் ஆயாத்தினா எங்கள் அத்தாட்சிகளில் இந்த கஹ்வாசிகள் என்கிறவங்க ஆச்சரியமானவங்க நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. அந்த வசனத்தில் அல்லாஹ் 2 விஷயம் சொல்கிறான். ஒன்று, இந்த கஹ்வாசிகளுடைய சம்பவம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. ஆனால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஆச்சரியமானது அல்ல என்கிற ஒரு செய்தி இங்கு சொல்லப்படுது. இப்படி சொல்லும் போது எங்களுக்கு என்ன சிக்கல் வருது. ஒரு இளைஞர் கூட்டம் 300 வருஷங்கள் தூங்கினார்கள் என்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் தானே. அப்ப ஏன் அல்லாஹ் இப்படி கேட்கிறார் எங்களோட சந்தேகம் வரும். இப்ப சாதாரணமா நாங்க சும்மா கழிச்சு கொண்டிருக்கக்குள்ள ஒரு ஆள் சொல்ற, நான் வார வழியில ஒரு பைக் ஒன்று மோதி அன்னைக்கு 2 பைக்கும் மோதி 2 பேரும் மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்லி திடீர்னு ஒரு ஆள் சொல்வார், நீங்க அதை சொல்றீங்க, நான் வார வழியில கார் ஒன்று ஆக்சிடென்ட் பண்ணி 4 பேர் அந்த இடத்துல சரின்னு வாங்க. இந்த நீங்க அதை சொல்றீங்கன்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்றோமே, அது எதுக்குண்டா நீங்க சொல்றதை விட இது முக்கியமானது, அல்லது நீங்க சொல்றதை விட இது பெருசு, இதுக்கு தான் சொல்றது. 2மே டேமேஜ் தான்.
இங்க அல்லாஹ் தஆலா நீங்கள் இந்த எங்களுடைய அத்தாட்சிகளில் இந்த கஹ்வாசிகளை ஆச்சரியமானவர்களாக நீங்க நினைக்கிறீங்களா என்று கேட்கிறான்ற அர்த்தம் இது ஆச்சரியமே இல்லாததல்ல, இது பெரிய விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் பெரிய விஷயம் கிடையாது. அப்ப பெரிய விஷயம் என்ன என்று கேட்டால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லதி ஆத்தைத்துக்க மினல் இல்மி வஸ் சுன்னதி வல் கிதாப் அஃலலு மின் ஷஅனி அஸ்ஹாபில் கஹ்ஃப். நபியே, உங்களுக்கு நாங்கள் தந்த இந்த குர்ஆன் இருக்கிறதே, இந்த சுன்னா இருக்கிறதே, இந்த ஹிக்மா இருக்கிறதே, இது அஸ்ஹாபுல் கஹ்ஃபை விட ஆச்சரியமானது, அதுதான் மேலானது. ஒரு மனிதன் இஸ்லாத்தை நம்ம சொல்றதுக்கு உதாரணமா நாங்க ஒரு மாற்று மதத்திற்கு இஸ்லாத்தை சொல்ல போறோம். இந்த கஹ்ஃப்னு ஒன்று இருந்துச்சு, அதுல வருஷங்கள் 300 வருஷம் வாழ்ந்தாங்கிறத நாங்க ஒரு சம்பவமா சொல்லி அவங்க இஸ்லாத்துக்கு அழைக்க போறது இல்லை. நம்ம எதை சொல்லி சொல்ல போறோம்? குர்ஆனை சொல்லி ஹதீஸை சொல்லி தான் கேட்க போறோம். இந்த யூதர்கள் அவர்கிட்ட போய் அஸ்ஹாபுல் கஹ்ஃபை பத்தி கேளுங்க, அவர் உண்மையான நபியா இருந்தா பதில் சொல்வார்னு சொல்ற அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது இது. நம்ம தௌவாவுக்கு அடிப்படையாக வைக்கிறது என்னன்னா குர்ஆனை தான் வைக்க போறோம். ரசூலுல்லாஹ் தௌவா செஞ்சது இந்த சம்பவங்களை சொல்லி தௌவா செய்யல, குர்ஆனை சொல்லி தௌவா செய்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் மிக பெரியது குர்ஆன் தான். அதுதான் ஆச்சரியமானது, அதுதான் அற்புதமானது. இது அற்புதம் இல்லைங்கிறது கிடையாது. இந்த யூதர்கள் கேட்டாங்களே, அதை சொல்ற இடத்துல குர்ஆன் அதை விட பெருசி என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அந்த சம்பவத்தை ஆரம்பிக்கிறார். இந்த வசனத்துல இதுக்கு விளக்கம் சொல்றதுல அறிஞர்களுக்கு மத்தியில கடந்த காலத்திலே ஒரு கருத்து வேறுபாடு வந்திருக்குது. இந்த கருத்து வேறுபாடுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அஸ்ஹாபல் கஹ்ஃப் வர் ரகீம், குகைவாசிகள் ரகீம். இந்த ரகீம் என்கிற இந்த வாசகத்தை பொறுத்தளவுல இது அவர்கள் வாழ்ந்த ஊருடைய பேர் என்று சில அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ரகீம் என்று சொன்னால் அவங்க இருந்த குகையினுடைய பேர் என்று சில அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ரகீம் என்பதற்கு எழுதப்பட்டது என்ற அர்த்தம் இருக்குது. இவங்க போய் குகையில இருந்த சந்தர்ப்பத்தில் அரசனுடைய ஆட்கள் இவங்க குகையில இருக்கிறாங்கிறத கண்டுட்டு வெளியே வரக்கூடாது, உள்ளே இருந்து மௌத்தா போகட்டும் சொல்லி குகை வாசலை அடைச்சி அவங்களோட பேர் பட்டியல் ஒன்று போட்டதாக ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. இவங்க மிளிச்சத்துக்கு பிறகு இவங்களை கண்ட நல்ல மக்கள் இருக்கிறாங்களே, அவங்க இவங்களுடைய பெயர்களை எழுதி வச்சாங்க என்று சொல்லுவாங்க. எழுத்து என்கிற அர்த்தம் சொல்லக்கூடியவங்க. அது அல்லாமல் ஒரு கருத்து இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் கிதாப், அவங்கள்ட்ட ஏதோ எழுதப்பட்ட ஒரு வேதம் இருந்தது, அதை பத்தி அல்லாஹ் சொல்கிறான் என்று சொல்லுவாங்க. மொழி அடிப்படையில் சொல்கிற போது அதுதான் நெருக்கமாக இருக்குது. இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் வர் ரகீம் இந்த வாவு இருக்கிறதே, இந்த வாவுக்கு ரெண்டு இணைச்சு சொல்ற அர்த்தமும் சொல்லலாம். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் இந்த வாவுக்கு அர்த்தம் வச்சால் அஸ்ஹாபுர் ரகீம், குகைவாசிகள், ஏட்டுவாசிகள், கிதாபை உடையவர்கள் என்று அர்த்தம் செய்யறதுக்கு பொருத்தமா இருக்குது. அதுதான் நெருக்கமானது. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த குகையில் இருந்தவர்களும் அவர்களோடு இருந்த அவர்களுடைய ஒரு ஏடும் எங்களுடைய அத்தாட்சிகளில் ஆச்சரியமானதா, அது ஆச்சரியமானது, உங்களுக்கு தந்த குர்ஆன் தான் ஆச்சரியமானது என்று சொல்வதாக இந்த வசனம் அமைந்திருக்கிறது. குர்ஆன் வரலாறு சொல்கிற போது ஒரு ஓடருக்கு வரலாறு சொல்லாது. ஒரு சம்பவத்தில் தேவையான விஷயம் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஓடருக்கு அப்படியே சொல்லப்பட்ட வரலாறு என்று சொன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு தான். இந்த இடத்துல குர்ஆன் வரலாறு சொல்கிற அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. முதலாவது சம்பவத்துல ஒரு இடத்தை அல்லாஹ் சொல்றான், சொல்லிட்டு பிறகு முதல்ல இருந்து வரலாறு சொல்ல ஆரம்பிக்கிறான். இது இந்த குர்ஆனுடைய இந்த அமைப்பு எப்படின்னு சொன்னா, முதலாவது ஒரு கட்டத்துல ஒரு ஆச்சரியமான கட்டத்தை சொல்லிட்டு மக்களுக்கு கேட்கிற ஆர்வத்தை உண்டாக்குது. என்ன விஷயம் என்று கேட்கிற ஆர்வத்தை உண்டாக்கி அதுக்கு பிறகு நாங்க இந்த சம்பவம் பற்றிய உண்மை விஷயத்தை சொல்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறார். இந்த வசனத்தை இந்த சம்பவத்தை அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறார், இது அவல் ஃபித்யத்து இலல் கஹ்ஃப், இளைஞர்கள் குகைக்குள் சென்றபோது, குகையை அடைந்த போது, ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, யா அல்லாஹ் உன்னிடமிருந்து எங்களுக்கு அருளை நீ தருவாயாக, வஹய்யி லனா மின் அம்ரினா ரஸதா,
எங்களுடைய காரியங்களை எங்களுக்கு இலகுபடுத்தி அதன் முடிவை எங்களுக்கு நல்லதாக ஆக்கி தருவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சம்பவத்தை ஆரம்பிக்கிறார். நான் சம்பவத்தை கொஞ்சம் நேர சுருக்கமாக சொல்லிட்டு இந்த இடத்துக்குள்ள வரேன். ஒரு ஊரு, அந்த ஊருக்கு அரசன் இருக்கிறார். அந்த ஊர் மக்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய அரச சபையில் இருக்கக்கூடிய பிரமுகர்களின் குழந்தை இளைஞர்கள் பிள்ளைகளில் சிலர் இந்த வழிபாடு பிழையானது என்று விளங்குறாங்க. விளங்கி அவங்க தனித்தனியா இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளங்களுக்கு இடையில ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகிறான். அவங்க எல்லாரும் ஒன்று சேர்கிறார்கள். இவர்களுடைய சிந்தனை போக்கு, இவர்களுடைய நடைமுறை வித்தியாசமாக இருக்கிறது என்றது அந்த அரச மட்டத்துக்கு தெரிய வருகிறது. அரசன் கூப்பிட்டு இவர்களை விசாரிக்கிறான். அப்போது இவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நாங்கள் இறைவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று துணிந்து சொல்கிறார்கள். அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பழைய நிலைக்கு வந்துடணும், இல்லைன்னா உங்களை கொன்றுவோம் சொல்லி கால அவகாசம் கொடுக்கப்படுகிறது. இந்த கால அவகாசத்துக்குள் அவர்கள் யாருக்கும் தெரியாமல் ஊரை விட்டு வெளியேறுகிறார்கள். வெளியேறி ஒதுங்க இடம் இல்லாமல் ஒரு குகைக்குள் ஒதுங்குறாங்க. அங்குதான் அவர்கள் சுமார் 300 வருடங்கள் தூங்கி எழும்புறாங்க. இப்ப இந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா இந்த வரலாறு அல்லாஹ் இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த இளைஞர்கள் குகைக்கு போன போது அதுல ஒரு ஆள் மற்றவரை பார்த்து சொல்றாங்க, அவங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க, ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மா, யா அல்லாஹ் உன்னிடமிருந்து எங்களுக்கு நீ அருளை தருவாயாக, எங்களுடைய காரியங்களை இலகுபடுத்துவாயாக என்று அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அவங்க கேட்டதுக்கு அல்லாஹ் கொடுத்தது என்னன்னு சொன்னா, பல்லரபுனா அலா ஆதானிஹிம் ஃபில் கஹ்பி சினீன அததா, எண்ணப்பட்ட பல வருடங்கள் நாங்கள் அவர்களுடைய காதுகளை குகையிலே தட்டி கொடுத்தோம். சும்ம பாஸ்னாஹும் லினஅலம அய்யுல் ஹிஸ்பைனி அஹ்ஸா லிமா லபிது அமதா, எவ்வளவு நீண்ட காலம் தூங்கி இருக்கிறோம் என்று யார் அறிந்து கொள்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக மீண்டும் நாங்கள் அவர்களை எழுப்பினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதுல நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பல அம்சங்கள் இருக்குது. முதலாவது விஷயம், அல்லாஹ் தஆலா அவர்கள் இளைஞர்கள் என்று சொல்கிறார். பொதுவாக குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த ஃபித்யா என்கிற வாசகத்தை சொல்லி அல்லாஹ் தஆலா நல்ல இளைஞர்களை தான் முன்னுதாரணமாக சொல்கிறார். கெட்ட இளைஞர்களுடைய வரலாறுகள் குர்ஆன்ல இப்படி செய்தியாக சொல்லப்பட்டது கிடையாது. இளமை என்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வலுவான ஒரு பருவம், மனிதன் வாழக்கூடிய பருவங்களில் சிறந்த பருவம். அதனாலதான் சொர்க்கத்தில் இருக்கிறவர்களை அல்லாஹ் இளைஞர்களாக ஆக்குகிறான். ஒரு சொர்க்கத்துக்கு விட்டு எங்களை எல்லாம் சின்ன பிள்ளையாக்கி நல்லா ஓடி பிடிச்சி விளையாடுங்கன்னு விட்டுறலாம், அல்லது நல்ல வயசாக்கி அல்ஹம்துலில்லாஹ்னு ரெஸ்ட் ஆறீங்கன்னு விட்டுறலாம். ஆனா அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு போகிற எல்லாரையும் இளம் வயதுடையவர்களாக ஆக்குறார். ஏன்னா சொர்க்கத்தில் இருக்கிற எல்லாமே உயர்வானது. மனிதனுடைய வாழ்க்கை பருவத்தில் இளமைதான் உயர்வானது என்கிறதுனால் அல்லாஹ் தஆலா அந்த பருவத்தை சொர்க்கத்துக்குரிய பருவமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்ப பொதுவாக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பற்றிய சிந்தனையை இஸ்லாம் சொல்லல. அது வயசு கோளாறு, இந்த வயசுல செய்யாம எந்த வயசுல செய்யறது, இந்த வயசுல இப்படித்தான் இருப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை இஸ்லாம் இளமைக்கு வைக்கல. ஒரு மனிதன் சுயமாக சிந்தித்து தன்னுடைய வாழ்க்கையை நேர்த்திப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பருவமாகத்தான் அல்லாஹ் தஆலா இளமையை சொல்கிறான். ரெண்டாவது விஷயம், அவங்க குகைக்கு போனாங்க. இந்த குகை என்கிறது மனித வரலாற்றிலும் முக்கியமானது, இஸ்லாமிய வரலாற்றிலும் முக்கியமானது. இப்போ நாங்கள் ரசூலுல்லாஹ் வரலாறு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, அவங்க நபித்துவத்தை அடைஞ்சது ஹிரா குகையில வச்சு தான் அவங்களுக்கு வஹி வருது. ஹிஜ்ரத் போகிற போது அவர்கள் ஒளிஞ்சு நின்றது தஹூர் குகையில மனித வரலாற்றை எடுத்துக்கொண்டால் ஆதி மனிதனுடைய வாழ்க்கைக்குரிய தலமாக குகையில்தான் இருந்தது. அல்லாஹ் தஆலா ஆதி சமுதாயங்களை பற்றி சொல்கிற போது மலைகளை குடைந்து அவர்கள் வீடுகளை அமைத்தார்கள் என்று அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாங்கள் பலத்தை கொடுத்தோம்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். குகை வாழ்க்கை என்றது மனித வரலாற்றுடைய அடையாளங்களோட உள்ளது. இப்ப இலங்கையிலையும் அதாவது 50 வருஷத்துக்கு முன்னால மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்கன்றதுக்கான அடையாளங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய குகைகளில் கிடைச்ச எலும்புக்கூடுகள் ஊடாக அடையப்படுகிறது. அப்ப குகை என்றது மனித வரலாற்றில் உள்ள ஒரு அம்சம், பழங்கால வரலாறுகளை அடையாளப்படுத்துகிற ஒரு அம்சம். இந்த வகையிலையும் குகை ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய அம்சத்தை இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது இந்த இளைஞர்களை பொறுத்தளவுல
வாழ்க்கையில சுகமா இருந்தவங்க, ஒரு அரசனுக்கு நெருக்கமான குடும்பங்களை சேர்ந்தவங்க அல்லது அமைச்சர்களுடைய பிள்ளைகளா இருந்தவங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில கஷ்டமா இருந்து நல்ல நிலைக்கு வரலாம், ஆனா நல்ல சுகமா இருந்துட்டு கஷ்டமான நிலைக்கு போறதுங்கிறது சிரமமானது. இந்த இளைஞர்கள் சுகமா இருந்தாங்க, சுகமா இருந்தவங்க குகை வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாங்க, தங்களுடைய சுகங்களை தியாகம் செய்யறாங்க. தியாகம் செஞ்சுட்டு குகைக்குள்ள போற நேரம் அவங்க கேட்கிறாங்க, என்னன்னு கேட்டா, யா அல்லாஹ் உனது ரஹ்மத்தை எங்களுக்கு தான்னு கேட்கிறாங்க. இப்ப எங்களுடைய சிந்தனையில நான் அல்லாஹ்விடத்துல ஒரு ரஹ்மத்தை கேட்கிறேன். ரஹ்மத்துங்கிறது நாங்க என்ன பார்க்கிறோம்னா, இந்த அல்லாஹ்வுடைய அன்பால எங்களுக்கு சொத்து கிடைக்கணும், சுகம் கிடைக்கணும், ஒரு வசதியான வாழ்க்கைக்கான அடிப்படைகள் கிடைக்கணும். ஆனா இவங்க இருந்துட்டு போனது மாளிகையிலிருந்து குகைக்கு போறாங்க, அங்க எந்த சுகத்துக்கான அடையாளமும் இல்லை. ஆனா அந்த நிலையிலே அல்லாஹ்விடத்துல ரஹ்மத்தை கேட்கிறாங்கண்டா அவங்க ஒரு அடிப்படையை விளங்கி கொண்டாங்க. அல்லாஹ்வுடைய அருளை பொறுத்தளவு குகைக்குள்ளும் நமக்கு கிடைக்கலாம். அருள் என்கிறது நாங்கள் அனுபவிக்கக்கூடிய பொருட்கள் கிடையாது, அது அல்லாஹ் தஆலா நினையாபுரத்துல கூட தரலாம் என்ற அடிப்படையை அவங்க விளங்கி இருந்திருக்கிறாங்க. இல்லாட்டி குகைக்குள்ள வைத்து அல்லாஹ்வுடைய அருளை கேட்கறதுக்கு அவங்க ஒன்றும் இல்லை, வாழ்க்கைக்கு தேவையான எந்த அம்சங்களும் கிடையாது. ஆனால் அங்கு போய் அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை கேட்டார்கள். அதே நேரத்தில் எங்களுடைய காரியங்களுடைய முடிவை எங்களுக்கு இலகுபடுத்தித்தா. இதுல பயன்படுத்தப்படக்கூடிய இந்த வார்த்தைக்கு, அதாவது ரசதா ருஸ்து என்று சொல்லி சொன்னால், ஒரு வேலையை செய்கிற போது சில பேர் ஆரம்பத்தில் ஒழுங்கா செஞ்சுட்டு கடைசியில் மிஸ்டேக் ஆயிரும். ருஸ்துங்கிறது எப்ப இதாகணும்னு சொல்லி சொன்னா, வேலையினுடைய முடிவு சரியா அமையணும். சரி, ஒரு நல்ல முயற்சி செஞ்சு கடைசியில் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சொன்னா எல்லாம் இழப்பணும். கடைசி வரைக்கும் எங்களுக்கு அதுல ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு நேர்த்தி இருக்கணும், எங்களோட முடிவு நல்லதாக அமையணும் என்கிற அடிப்படையில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்துக்கு இன்னொரு செய்தி சொல்லுவாங்கடா, சூரா கஹஃபுக்கே ஒரு பேர் சொல்லுவாங்கடா, சூரத்துர் ரஹ்மான் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அன்புக்கு சொல்லக்கூடிய சம்பவமாக இதை சொல்லுவாங்க. அவங்களுக்கு கிடைச்சது இந்த அன்பு கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய இந்த அருள் கிடைக்கிறதுக்கு பேசிக், இந்த சம்பவத்தில் பேசிக் என்னன்னு சொன்னா ரஹ்மத்து தௌஹீதுன்னு சொல்வார்கள். அல்லாஹ்வை மட்டும் நம்பி அதுல உறுதியாக இருக்கிறவர்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு அருளுக்கு எடுத்துக்காட்டுத்தான் இந்த சம்பவம். அப்ப அவங்க கோயில்ல போய் அல்லாஹ்வுடைய அருளை கேட்டாங்க. இந்த அருள் அல்லாஹு தஆலா எப்படி கொடுத்தான் என்பதைத்தான் அடுத்த வசனம் சொல்லுது. அவங்க அருளை கேட்டாங்க, அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, ஃபதரபுனா அலா ஆதானிஹிம், அவர்களுடைய காதுகளில் நாங்கள் தட்டினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அரபியில இந்த குர்ஆன் வசனம் இறங்கியதுக்கு பிறகு ஒரு மனிதன் தூங்க செய்தோம் என்கிறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்ப தூக்கத்துக்கும் காதுக்கும் என்ன சம்பந்தம், அல்லது தட்டுறதுக்கும் தூக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப சாதாரணமா ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்கிறாரு, எழுப்போண்டா என்ன சொல்லுவோம், ஆளை கொஞ்சம் தட்டிடுங்கன்னு சொல்லுவோம், தட்டுனா எழும்பணும். ஆனா சில நேரங்களில் தட்டுவது தூக்கம் வாரதுக்கும் காரணமா அமையும். இப்ப எங்களோட உம்மாமார் என்ன செய்வாங்க, புள்ளைய தோல்ற போட்டு முதுகுரை இப்படி இப்படி தட்டிட்டு இருக்காங்க. இப்ப தட்டுறது எழுப்பும், ஆனா நாங்க புள்ளைய போட்டு முதுகுரை தட்டுறோம் தூங்குறதுக்கு. அப்ப தட்டுவதில் தூக்கம் வர்றதுக்குரிய இடங்களும் மனிதனுடைய உடம்புல இருக்கு. இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா மனிதனுடைய காதுல தட்டணும்னு சொல்கிறார். காதுக்கும் தூக்கத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. அதுல ஒன்றுதான், மனுஷன் நல்லா தூங்குறவன் முழிக்கிறதுக்கு ஒரு காரணம் சவுண்ட். இந்த சவுண்ட்லையும் வித்தியாசமான போக்கு மனுஷன்ட்ட இருக்கு. இப்ப சாதாரணமா சில பேருக்கு பெரும்பாலும் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஏற்படுற பிரச்சனை தான் இது. ஒரு ஆள் கொரட்டை போடுறதுனா மற்ற ஆளுக்கு தூக்கம் போகாது. அதுவும் குறிப்பாக கல்யாணம் முடிச்சு புதிய காலங்கள், இப்போ ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் தலாக்கு வர அளவுக்கான பிரச்சனையாக இந்த கொரட்டை இருக்குது. கொரட்டை விட்டு தூக்கத்தை குழப்பறதுக்காகவே ஷூட் பண்ணவங்க இருக்கிறாங்க. இப்போ இது கொரட்டையால தூக்கம் கலையுது. ஆனால் அதே ஆள் கொரட்டை போனால் தூக்கம் போகலாதுன்னு சொல்றவர் பஸ்ஸில் தூங்கிட்டு போவார், கோச்சில் தூங்கிட்டு போவார். எந்த பஸ்ஸாவது சைலன்ஸா போகுமா? அதுவும் வெளிநாடுகள் சில இடங்கள்ல ஹோன் அடிக்கவே மாட்டாங்க, இங்க ஹோன் அடிக்கிட்டு தான் போவாங்க. ஹோன் அடிக்கிறோமோ இல்லையோ பஸ்ஸில் அந்த கடை சத்தம் கேட்டுதான் இருக்குது, கோச்சிலையும் தூங்குறாங்க.
அப்ப மனுஷன் அந்த சவுண்டு பஸ்ல போக்குள்ள இப்படித்தான் சத்தம் இருக்கும் என்கிறத மனிதன் உணர்ந்திருக்கிறதால அந்த சத்தம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். மனுஷன் தாரமா தூக்கிட்டே போவான், கோச்சில போகும்போது தூக்கிட்டு போவான். ஆனா ரெண்டு பேர் கழிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல தூங்குறது பிரச்சனையாகுது. இப்ப மனுஷனுடைய காதுல அந்த செய்திகள் உழுகிறது இல்லாமலானால் தொடர்ச்சியான தூக்கத்துக்கு அது பெருசும் தடையாக அமையாது. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா, இவங்களுடைய காதை அல்லாஹ் கட் பண்ணிடுறாங்க. அங்க இருந்தது மலைப்பகுதி, மிருகங்கள் வரலாம், எந்த சவுண்டும் இல்லாம அவங்கள அல்லாஹ் தஆலா தூங்க வைக்கிறாங்க. இது அதாவது ஆய்வுக்கு எடுக்கப்பட வேண்டிய விஷயங்களோட ஒன்று. இங்க அல்லாஹ் தஆலா அவங்கள அதாவது காதுகளுக்கு சவுண்ட் வாரதை தடை செய்து அவங்களை நீண்ட காலம் தூங்க வைக்கிறாங்க. இப்ப பிறகு அல்லாஹ் தஆலா சம்பவத்தை திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறார். நஹ்னு நக்குஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக், அவர்கள் பற்றிய செய்தியை நாங்கள் உண்மையாக சொல்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவங்கள பத்தி செய்தி இருந்திருக்குது, ஆனா கலப்படமா இருக்குது, பல விஷயங்கள் சேர்க்கப்பட்டு இருக்குது. நாங்கள் அவர்கள் பற்றிய உண்மையான செய்தியை சொல்கிறோம். இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் ஒரு இளைஞர் கூட்டத்தினர். ஆமனு பி ரப்பிஹிம், தங்கள் இறைவன் மீது அவர்கள் ஈமான் கொண்டார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டதினால் அவர்களுக்கு நேர்வழியை நாங்கள் அதிகப்படுத்தினோம். வரபத்னா அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களுக்கு இடையிலே நாங்கள் ஒரு பிணைப்பை உண்டாக்கினோம். இது காமு, அவர்கள் எழுந்து நின்ற போது, அதாவது மன்னனுக்கு முன்னால் நின்ற போது, ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல்லர், வானம் பூமிகளுக்கெல்லாம் யார் ரப்பாக இருக்கிறானோ அவன் ஒருவனே எங்களுடைய இறைவன். லன் நதுவ மின் தூனிஹி இலாஹன், அவனை தவிர வேறு யாரை நாங்கள் கடவுள் என்று சொல்ல மாட்டோம். லக்கது குல்னா இதன் சததா, அப்படி நாங்கள் சொன்னால் மிக மோசமான ஒரு வார்த்தையை சொன்னவர்களாக நாங்கள் ஆகுவோம். ஹாவுலாய் கௌமுனா, இதோ எங்களுடைய சமூகம் இருக்கிறார்களே, இத்தகது மின் தூனிஹி ஆலிஹா, இந்த வானம் பூமிகளை எல்லாம் படைத்த அந்த ஒரு அல்லாவை விட்டுவிட்டு பல தெய்வங்களை எடுத்திருக்கிறார்கள். லௌலா யாத்தூன அலைஹிம் பி சுல்தான் சுல்தானின் பையின், அவர்கள் அல்லாவை தவிர பல தெய்வங்களை எடுத்துக்கொண்டதற்கு ஒரு தெளிவான ஆதாரத்தை கொண்டு வர வேண்டாமா? அதுக்கு ஆதாரம் இருக்காது. ஃபமன் அத்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா, அல்லாவின் மீது பொய்யை இட்டு கட்டுகின்றவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யாரு? அல்லாவோடு வேறு கடவுள் இருப்பதாக நம்பினால் அல்லாவின் மீது பொய்யை இட்டு கட்டியவன், இவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் என்று அந்த இளைஞர்கள் சொன்னார்கள். இந்த இளைஞர்கள் சொன்ன விஷயத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது. முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இது அக்கீதாவோட சம்பந்தப்பட்டது. இலங்கைக்குள்ள இந்த பிரச்சனை இல்லை, கடந்த காலத்தில் இருந்த அக்கீதா பிரச்சனை லேசா, அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறது. இஸ்லாமிய அக்கீதா அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையின் பிரகாரம் ஒரு மனிதனுடைய ஈமான் கூடவும் செய்யும் குறையவும் செய்யும். கடந்த காலத்தில் வந்த வழிகட்ட சிலர்கள் வந்தாங்க, ஈமான் குறையவாது கூடாது என்று சொன்னவங்க இருந்தாங்க. அவங்க அப்படி வந்ததுக்கான காரணங்களுக்கு இப்ப இலங்கையில் அது பிரச்சனை இல்லைன்றதால நம்ம அதை டீப்பா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் ஒரு மனிதன் நன்மை செய்ய 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 ஈமான் கூடிக்கொண்டு போகும், ஒரு மனிதன் பாவம் செய்ய 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 ஈமான் குறைஞ்சு கொண்டு போகும். நன்மையோடு சார்ந்து இருக்கிற போது, நல்லவர்களோடு சார்ந்து இருக்கிற போது ஈமான் கூடும், கெட்டவர்களோடு சார்கிற போது, அவங்களோட அந்த சூழலில் இருக்கிற போது ஈமான் குறைந்து கொண்டு செல்லும். ஈமான் குறைய கூடக்கூடிய தன்மை உடையதுதான். அதனாலதான் அறிஞர்கள் ஈமான் என்று சொன்னால், அதாவது நம்பிக்கை, மனசால நம்பி வாயால சொல்லி உடலால செய்யணும், எல்லாம் சேர்ந்ததுதான் ஈமான் என்கிற கருத்தை கடந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் சொன்னார்கள். இரண்டாவது விஷயம், அல்லாஹ் சொல்கிறான் அவங்களுடைய உள்ளங்களுக்கு இடையில பிணைப்பை உண்டாக்கியதாக அல்லாஹ் சொல்கிறார். இது மிக முக்கியமானது. இப்ப நாங்கெல்லாம் பேசுற சகோதரத்துவம் என்னண்டா, நாங்கெல்லாம் முஸ்லீம்கள், நாங்கெல்லாம் ஒத்துமையா இருக்கணும், இந்த சகோதரத்துவம் தான் பேசுறோம். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய சகோதரத்துவம் என்னன்னு சொன்னா, உள்ளம் ஒன்றுபடணும். இந்த உள்ளம் ஒன்றுபடுவது சம்பந்தமாகத்தான் குர்ஆன் பேசுது. நீங்க 3ஆம் அத்தியாயத்தினுடைய 103ஆம் வசனம், வதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடியுங்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் ஆதா,
நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள். அப்போது அல்லாஹ் தஆலா அல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு இடையிலே அல்லாஹ் பிணைப்பை உண்டாக்கினான். ஃபஸ்பஹ்தும் பிநிஅமதி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அருளால் நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள். அப்ப உள்ளங்களுக்கு இடையிலே அல்லாஹ் இஸ்லாத்தின் மூலமாக ஒன்றிணைப்பை ஏற்படுத்தியதாக இந்த வசனத்தில் சொல்கிறார். நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான் 8வது அத்தியாயத்தினுடைய 63வது வசனத்தில், அல்லஃப பைன குலூபிஹிம், மூமின்களுடைய உள்ளங்களுக்கு இடையிலே அல்லாஹ் ஒரு பிணைப்பை உண்டு பண்ணினான். லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்லி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், நபியே இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் செலவழித்திருந்தாலும் இவங்களுடைய உள்ளங்களுக்கு இடையில நீங்க ஒன்றுமே ஏற்படுத்த முடியாது. காசி கொடுத்தா 2 பேரை சேர்க்கலாம். நீங்க 2 பேரும் இது போல சண்டை பிடிக்க கூடாது, சண்டை பிடிச்சா காசி கிடைக்காதுன்னா சண்டை பிடிக்காம இருப்பாங்க. ஆனா அவங்களோட உள்ளம் சேராது. அப்ப அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்றான், பூமியில் உள்ளதை எல்லாம் செலவழித்தா கூட இவங்களுடைய உள்ளங்களுக்கு இடையில உங்களால ஒன்றிணைப்பை ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ் தஆலா ஒன்றிணைப்பை ஏற்படுத்தியது சத்தியத்தின் மூலமாக, கொள்கையின் மூலமாக. அப்ப இது அந்த அஸ்ஹாபுல் கஹஃப், அந்த இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தது அவர்கள் ஒரு கருத்துக்கு வந்தார்கள். அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் இறைவனாக சொல்லக்கூடாது என்ற அந்த கொள்கை வந்துச்சு. அதனால அவங்களுடைய உள்ளங்களுக்கு இடையில ஒரு பிணைப்பு ஏற்பட்டது. அந்த பிணைப்பு தான் அரசனுக்கு முன்னால எழுந்து நின்று அவங்கள சத்தியத்தை சொல்ல வச்சது, உண்மையை சொல்ல வச்சது. இதுல நாங்க விளங்க வேண்டியது என்னன்னு சொன்னா, சத்தியத்தை சொல்கிறவர்கள் எப்போது உள்ளத்தால் ஒன்றிணைகிறார்களோ அப்ப சத்தியத்தை பலமா சொல்லலாம். எப்ப அவங்களுக்கு இடையில உள்ளத்தால் ஒருங்கிணைப்பு இல்லையோ, உள்ளத்தால ஒருமுகப்பட்ட தன்மை இல்லையோ, அப்ப அந்த சத்தியம் பலகீனப்படும். ஆனா இளைஞர்கள் கொஞ்சம் பேரா இருந்தாங்க, 7 பேர் இருந்து ஒரு நாட்டுக்கு எதிராக அவங்க பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த சக்தி, அதாவது ஒரு உறுதி வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு காரணம் அந்த 7 பேரும் ஒன்றாக இருந்தார்கள். இப்ப நாங்க தௌஹீத் ஜமாத்துன்னு சொன்னாலும் சரி, அல்லது அந்தந்த ஊருக்கு நாங்க ஒரு பள்ளியை வச்சுக்கொண்டு மார்க்கம் செஞ்சாலும் சரி, நிர்வாகம் செய்கிறவர்கள், அங்கு பங்கு கொள்ளக்கூடியவங்க, இவங்களுக்கு இடையில ஒருமித்த உள்ளத்தால் ஒரு ஈடுபாடு இருந்தால் உறுதியா இருக்கலாம். இந்த உள்ளத்தால ஈடுபாடு இல்லாத நிலையில கருத்தால நம்ம ஒன்றுபட்டிருந்தாலும் அது உறுதியை கொடுக்காது, வெற்றியை கொடுக்காது. இந்த ஒரு அடிப்படையை அல்லாஹ் தஆலா அவங்களுடைய உள்ளங்களுக்கு இடையிலே ஒருமித்த தன்மையை கொடுத்தான் என்கிற இந்த வசனத்தினூடாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்த வசனம், வஇது தஸல்துமூஹும் வமா யஅபுதூன இல்லல்லாஹ், அவர்களை விட்டும், அல்லாஹ் அல்லாமல் அவர்கள் வணங்கக்கூடியவற்றை விட்டும் நீங்கள் ஒதுங்கிய போது, ஃபஅவு இலல் கஹஃப், நீங்கள் இந்த குகைக்குள் செல்லுங்கள், யன்சுருலக்கும் ரப்புக்கும் மின் ரஹ்மதிஹி வயுஹய்யி லக்கும் மின் அம்ரிக்கும் மிர்ஃபகா, அல்லாஹ் தஆலா அவனுடைய அருளை உங்கள் மீது சொரிவான், உங்கள் காரியங்களை உங்களுக்கு இலகுபடுத்துவான். இது அந்த அவங்க ஊரை விட்டு ஒதுங்கி போற நேரத்தில் அவங்களுக்குள்ள ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு சொல்றார், நீங்க இந்த கோயிலுக்குள்ள போங்க, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், அல்லாஹ் உங்களை இலகுபடுத்துவான். இதுல நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொன்னா, இது அக்கீதாவுடையும் சம்பந்தப்பட்டது. இஸ்லாமிய அக்கீதாவுல அல் வலா வல் பரான்னு சொல்லி பேசுவாங்க. அதாவது நாங்க யார் மேல அன்பு காட்டணும், யார் மேல வெறுப்பை காட்டணும், யாரோட சேர்ந்து இருக்கிறது, யாரை விட்டு ஒதுங்கி இருக்கிறது. இது ஒரு முக்கியமான விஷயம். இங்கு இவங்க ஒருவர் மற்றவரை பார்த்து சொல்றாங்க, இந்த மக்களை விட்டும், சிலை வணக்கம் செய்த மக்களை விட்டும், அவர்கள் வணங்கி கொண்டிருந்த தெய்வங்களை விட்டும் நீங்கள் ஒதுங்கிய போது, அப்ப அவங்க 2 விட்டு ஒதுங்கி இருக்கிறாங்க. யார் சிலை வணக்கம் செய்யறாங்களோ அவங்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறாங்க, அவங்க வணங்கியிருந்த போலியான தெய்வங்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறாங்க. இது அக்கீதாவை பாதுகாக்கிற கட்டத்தில் மிக மிக முக்கியம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிற போது இந்த செய்தியை ஒட்டுன மாதிரியான செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்னன்னா குழந்தை இல்லாத பிரச்சனை. அதை அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்னு சொல்லி சொன்னா, வஅதஸிலுக்கும் வமா ததுஊன மின் தூனில்லாஹ், உங்களை விட்டு நான் ஒதுங்கிக் கொள்கிறேன். அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் யாரை வேணால் வணங்குறீங்களோ அவைகளை விட்டு நான் ஒதுங்கிக் கொள்கிறேன். வஅதுஉ ரப்பி, என் இறைவனிடமே நான் பிரார்த்தனை செய்வேன்.
அசா அல்லா அக்கூன பிதுஆ ரப்பி சக்கியா, என் இறைவனிடம் துஆ கேட்பதை விட்டு நான் நம்பிக்கை இழந்தவனாக நான் ஆக மாட்டேன் என்று அவர் சொல்கிறார். பலம்மா இத்தஸலஹும் வமா யஅபுதூன மின் தூனில்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை வணக்கம் செய்கிறவர்களை விட்டும் அவர்கள் வணங்கி கொண்டிருந்த போலியான தெய்வங்களை விட்டும் ஒதுங்கிய போது வஹப்னா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப், அவருக்கு இஸ்ஹாக் என்கிற பிள்ளையையும் அவருடைய பேரப்பிள்ளை யாக்கூபை நாங்கள் வழங்கினோம். அப்ப குழந்தை இல்லாம இருந்த அவருக்கு குழந்தை எப்ப கிடைச்சிச்சுன்னு அல்லாஹ் சொல்கிற போது என்ன சொல்றாருன்னா, எப்ப அவர் ஒதுங்கினாரோ அப்ப கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. எனவே நாங்க அதாவது சிறுக்கை விட்டும் சிறுக்கு செய்யக்கூடிய சமூகத்தை விட்டும் ஒதுங்கிறது என்கிறது மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் இருக்குது. ஒரு சமூகத்தை விட்டு நாங்கள் ஒதுங்குறதாக இருந்தால் அதுக்கு அடிப்படை இணை வைத்தல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட வாப்பா பார்த்து என்ன சொன்னாரு, வபதா பைனனா வ பைனகுமுல் அதாவத்து வல் பகலா ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா, அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் நீங்கள் ஈமான் கொள்கிற வரைக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில கோபமும் குரோதமும் உண்டாகிவிட்டது. அப்ப ஒதுங்குவதற்கு அடிப்படை காரணமாக இணை வைத்தலை தான் குர்ஆன் சொல்லியிருக்கு. அப்ப அந்த மாதிரி அந்த ஒதுங்குதல் என்கிறது அல்லாஹ்வுடைய அருள் கிடைப்பதற்கான வழியாக இருக்கு. இப்ப இவங்க கோயிலுக்குள்ள போய்த்தாங்க. இந்த இடத்துலையும் பாருங்க, அவங்க முழுமையாக அல்லாஹ்வையே நம்பிக்கை வச்சாங்க. அவங்க யாரும் மாளிகையில் இருந்தவங்க கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. பாருடாப்பா, நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு, எவ்வளோ நல்லா இருந்தோம், இங்கே வர வேண்டிய ஆயிடுச்சு, இப்படி ஒரு நிலைமை நமக்கு தேவைதானா? இந்த வார்த்தை அவங்கள்ட்ட இருந்து வரல. நீங்க கோயிலுக்குள்ள போங்க, உங்களுடைய ரப்பு தன் அருளால் உங்களை அவங்க மேல தன் அருளை சொறிவான். நீங்க கோயிலுக்குள்ள போங்க, உங்களோட வேலையை அல்லாஹ் தஆலா இலகுபடுத்துவான். அவங்க யாருமே லொஜிக்கலா அங்க பேசல. இந்த கோயிலுக்குள்ள என்ன அருள் எங்களுக்கு கிடைக்க போகுது, என்ன கிடைக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒரு தரன்னு சொன்னாலும் ஏதாவது சாப்பிட்றதுக்காக கிடைக்கலாம். இது கோகைக்குள்ள வந்து சேர்ந்திருக்கிறோம், இதுக்குள்ள நமக்கு என்ன லேசு கிடைக்க போகுது? இதுல எங்களுக்கு படுக்கிறதுக்கு பெட்டு கிடைக்குமா, மெத்த கிடைக்குமா, தலாணி கிடைக்குமா, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்குமா, தண்ணி கிடைக்குமா, பாதுகாப்பு கிடைக்குமா? ஒன்றுமே இல்லாத நிலையிலும் அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான், அல்லாஹ் தன் அருளால் எங்களுடைய வேலைகளை இலகுபடுத்துவான் என்று சொல்கிற அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது தவக்குல் இருந்தது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது நீங்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்க வேண்டிய முறையில் தவக்குல் வைத்தால் பறவைகளுக்கு உணவளிப்பது போல அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான். பறவைகள் வந்து சாப்பாட்டை வந்து நைட்டுக்கு சேர்த்து வைக்கிறது கிடையாது. காலையில வெறும் வயித்தோட போகுது, மாலையில் வருகிற போது வயிறு நிறைய வருகிறது. அப்ப நாளைய உணவு என்றது அதுக்கு தெரியாது. அடுத்த நேரத்துக்குங்கிறதுக்கு சேர்த்து வைக்கிறதும் கிடையாது. அப்ப தவக்குல் அவங்களுடைய நம்பிக்கை எவ்வளவு பவரா இருந்துச்சு என்கிறத அவங்களுடைய இந்த வாசகம் காட்டுது. இப்ப அவங்க கோயிலுக்குள்ள போய்த்தாங்க. கோயிலுக்குள்ள போனா அவங்க ஊரை விட்டு ஓடி வந்திருக்கிறாங்க. அந்த டயர்டு இருக்கும். குகைக்குள்ள அந்த குகையில அமைப்புல வந்து ஒரு விசாலமான இடம் ஒன்று இருக்குது. அவங்க தூங்குறாங்க. அந்த குகையை பத்தி அல்லாஹு தஆலா சொல்கிறான், பத்தர சம்சைதா தல தஸாவரு அன் கஹ்பிஹிம், சூரியன் உதிக்கிற போது அவர்களுடைய குகையை விட்டும் வலது பக்கமாக போகும். வைதா கரபத் தக்ரிலுஹும் தாத்த சிமால், சூரியன் மறைகிற போது அவர்களுடைய இடது பக்கமாக போகும். அதாவது சூரியனுடைய சூடு அவங்களுக்கு நேரா படாத மாதிரியும், சூரியனுடைய வெளிச்சத்திலிருந்து கிடைக்க மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கக்கூடிய விதத்திலும் அந்த குகையினுடைய அமைப்பு இருந்தது. ஒரு மனுஷனுக்கு தூக்கம் கலைகிறதுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை தான் சூடு. நல்லா டயர்டா இருக்கிறவனும் அதாவது கடுமையான சூடு வெப்பமா இருந்தா தூக்கம் போகாது. அப்ப அல்லாஹ் தஆலா அவங்க தூங்குறதுக்கான செஞ்ச இன்னொரு ஏற்பாடு என்னன்னு சொல்லி சொன்னா, அவங்க குகையில இருந்தாலும் கடும் சூடு வராத அமைப்புல அந்த குகை அமைப்பு இருந்தது. சூரியன் வந்து நேரா அவங்களுக்கு வந்து படுகிற அமைப்பு அங்க இருக்கல. இதை சொல்லிட்டு அதாவது வஹும் ஃபீ ஃபஜ்வத்தின் மின்ஹு, சூரியன் அப்படி இருந்தது. அவங்க வந்து அந்த குகையினுடைய ஒரு முன் ஹோல் மாதிரி இருந்த ஒரு பகுதி, ஒரு திறந்த வெளியில அவங்க இருந்தாங்க. இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ذَلِكَ مِنْ آيَاتِ اللَّهِ, இது அல்லாஹ்வுடைய அற்புதம்.
மையஹ்தில்லா ஃபஹுவல் முஹ்தத், யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுக்குறானோ அவர் நேர்வழி பெற்றவர். வமை யுதலில், யாரை அல்லாஹ் வழிகளை விட்டு விட்டானோ பலன் தஜிதலஹு வலியன் முர்சிதா, அவனை நேர்வழியில் செலுத்துறதுக்கு எந்த உதவியாளனையும் உங்களால் காண முடியாது. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வத்தஹ்சபுஹும் ஐகாலன், அவங்க கோயில படுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க படுக்கிறவங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க முழித்து கொண்டிருப்பது போல் தெரியும். நீங்க தஹ்சபுஹும் ஐகாலன், அவர்களை முழித்து கொண்டிருப்பதாக நீங்க நினைப்பீங்க. வஹும் ருக்கூத், அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க தூங்குவாங்க, ஆனா முழிச்சு கொண்டிருக்கிற மாதிரி தெரியும். இது அவர்களுடைய பாதுகாப்புக்காக செய்யப்பட்ட ஒரு அடிப்படை. இதுல புதுசா ஒரு செய்தி சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அப்ப அவங்க எப்படி தூங்குனாங்க? சில அறிஞர்கள் சொல்றாங்க கண்ணை தொடர்ந்துட்டு தூங்குனாங்க. பார்த்தா தூங்குறாரா இல்லையான்னு தெரியாது. இப்படி மனுஷன் சில பேர் தூங்குவாங்க, தூங்கினாலும் கண் திறந்து வைக்கும். சில பேர் அரக்கண் திறந்து தூங்குவாங்க. காது தூங்கினாலும் சவுண்ட் கேட்கும். தூங்குறவர் கண்ணை திறந்துட்டு தூங்கினாலும் காட்சிகள் விளங்காது. அப்ப தூங்குற ஒரு ஆள் கண்ணை திறந்துட்டு இருந்தா அது தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் கிடையாது. ரெண்டாவது ஒன்று சொல்லி சொன்னா, இந்த பயன்படுத்தப்பட்ட வாசக அமைப்பு. இப்போ ஒரு ஆள் கண்ணை திறந்துட்டு தூங்குறாரு, பார்த்தோன்னே சில பேருக்கு கிட்ட போய் பார்த்தோன்னே கண்ணை திறந்துட்டு தூங்கலையான்னு பார்த்தா கவனிச்சா விளங்கும், இல்லை தூங்கிட்டு தான் இருக்காது, கண்ணு தான் திறந்துக்குன்னு சொல்லி. ஆனா அல்லாஹ் இங்க என்ன சொல்றாண்டா, அவங்க தூங்குவாங்க, நீங்க அவங்க முழிச்சு கொண்டிருப்பதாக நினைப்பீங்க. அப்படின்னு சொன்னா அவங்க வெறுமனே கண்ணை திறந்துட்டு மட்டும் தூங்கல, முழிச்சிட்டு இருக்கிற ஆள் மாதிரி கண்ணை மூடி மூடி திறந்துருக்கிறாங்க. கண்ணை மூடி மூடி கண் சிமிட்டி கொண்டே அவங்க தூங்கி இருக்கிறாங்க. பார்த்தா தூங்குற மாதிரி தெரியாது, ஆனா அவங்க தூக்கத்துல இருக்கிறாங்க, கண் சிமிட்டுதல். இப்ப இதை அல்லாஹ் சொல்றதுக்கான காரணம் என்ன என்று கேட்டா, ஒரு மனுஷன் நீண்ட காலத்துக்கு கண்ணை மூடிட்டு இருக்கிறதும் கண்ணுக்கு சிக்கல். இந்த சில கொடுமை செய்கிற சிறைச்சாலைகள் இருக்கும், சின்ன தண்டனை கொடுப்பாங்க, ஆனால் பெரிய கொடுமையா இருக்கு. சின்ன ஒரு இடத்துல போட்டு மேலே ஒரு சொட்டு தண்ணி மட்டும் விழுக்கும், தலையில ஒரு சொட்டு தண்ணி விழும். முதல்ல போனவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி விழுக்கும், இதெல்லாம் ஒரு தண்டனை தாரானா நினைக்கும். ஆனா அதுவே ஒரு நாள் ஆச்சுன்னா முழு நாள் தூங்க இயலாது. தண்ணி சொட்டு விழுந்துட்டே இருக்கும் தலையில, சொட்டு 2 நாள் ஆகி 3 நாள் ஆகி இப்படி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாள் வச்சா மென்டல் ஆயிரும். அப்படியே இதே மாதிரி சூரியனுடைய வெளிச்சமே வராத புல்ல அடைக்கப்பட்ட இடத்துல சில பேரை வைப்பாங்க. இப்படி பல மாதங்கள் வச்சா வெளியே வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு கண் தெரியாது. தொடர்ந்து இருட்டில் இருந்தவங்களுக்கு கண் தெரியும். இப்ப நாங்க திடீர்னு சொல்லி நல்ல வெளிச்சத்திலிருந்து சின்ன ஒரு இருட்டுக்குள்ள போனாலும் பெரிய இருட்டுமா எங்களுக்கு தெரியும். தொடர்ந்து வெளிச்சத்தையே காணாதவங்களுடைய கண்ணுக்கு கண் பார்வை இல்லாம போயிடும். அப்ப அல்லாஹ் தஆலா அவங்களுடைய பார்வையையும் பாதுகாக்கிற மாதிரி அவங்க தூங்கினாலும் 300 வருஷமும் கண்ணை மூடிட்டு தூங்கல, கண்ணை திறந்து சிமிட்டி தூங்குறது நிலையில் இருந்தாங்க. இந்த கண்ணை சிமிட்டுறதுங்கிறது கண்ணுக்கு ஒரு ரீப்ரஸாக அமையக்கூடிய விஷயம் தான் இது. அப்ப இதுவும் அல்லாஹ் தஆலா அற்புதம். இது இந்த சம்பவம் சொல்றான இந்த விஷயம், இது அல்லாஹ் சொல்லாம அங்க யாருக்கும் தெரியாது. இவங்களை பத்தி வரலாறுகள் சம்பவம் சொல்லியிருப்பாங்க, ஆனா இவங்க எப்படி தூங்குனாங்கிறத பத்தி யாரும் பார்க்கல. தூங்குனவங்களும் யார்கிட்டையும் சொல்லல, இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லல, அவங்களுக்கும் தெரியாது, தூங்குன விஷயம் அவங்களுக்கே தெரியாது. அப்ப இதை சொல்லி அல்லாஹ் தஆலா இன்னென்ன மாதிரி எல்லாம் செஞ்சேன்னு சொல்றான்னு சொன்னா, இந்த சம்பவம் உள்ள விஷயம் ஆச்சரியம். அல்லாஹ் சொல்வதன் மூலமாக சொல்லப்படக்கூடிய அத்தாட்சி என்னன்னு சொன்னா, இதெல்லாம் குர்ஆன் சொல்லுகின்றால் இந்த சம்பவத்தை நடத்தியவன் இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய இறைவன் தான். இந்த குர்ஆன் இறைவனிடமிருந்து வந்தது என்கிறதுக்கான அத்தாட்சியாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்தை ஆக்குறாங்க. அப்ப அவங்க தூங்குனாங்க, ஆனா முழிச்சிட்டு இருப்பது போல் நீங்க நினைப்பீங்க. வனுகல்லிபுகும் தாத்தல் யமீனி வதாத்த ஷிமால், தூங்குன அவர்களை வலதும் இடதுமாக நாங்கள் பிரட்டி கொண்டே இருந்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த சம்பவத்தை நான் காபிட்ட சொன்னா திடீர்னு சொல்லுவான் 300 வருஷம் படுத்தா மண் அடிச்சிடும் சொல்லி. இப்ப நாங்க 300 வருஷம் படுக்க தேவையில்லை. ஒரு ஆளுக்கு திடீர்னு ஒரு சைட் அடிபட்டுது, அங்கிட்டு இங்கிட்டு பெறலாம்,
கட்டிலில் போட்டால் கூட மெத்தையில் போட்டால் கூட நம்ம இடக்க மாற்றணும். ஒரே சைடில் படுத்திருந்தா அந்த சைடு அப்படியே புண்ணுக்காகுது. வருஷக்கணக்கு தேவையில்ல, மாசக்கணக்கு இருந்தாலும் புண்ணுக்காகும். ஒரு கல்லில் அப்படி படுத்திருந்தா, ஒரே சைடில் படுத்திருந்தா அந்த சைட் அரிக்கப்படுறது மட்டுமில்லை, ரத்த ஓட்டங்கள் எல்லாம் தடைப்படும். சில நேரம் நாங்கள் படுக்கக்குள்ள ஒரே சைடில் திரும்ப எல்லாம் ஒரே சைடில் படுத்தா கூட காலையில் எழும்பக்குள்ள அந்த சைடில் கழுத்து சுருங்கி போயிட்டு வருத்தம் ஏற்படுறதை பார்க்குறோம். அப்ப அவங்க 300 வருஷம் படுத்தாங்கன்னு சொன்னா எப்படி பிரச்சனை இல்லாம இருந்தாங்கன்னா, நாங்க அவங்கள வலதும் இடதுமாக புரட்டி கொண்டிருந்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அப்ப காதை அடைக்க செஞ்சது, கண்ணை அதாவது சிமிட்டுகிற நிலையில திறந்த நிலையில் அவங்கள தூங்க வச்சதுங்கிறது, சூரியனை சூழுடைய நேரத்தில் நேரப்படாம சைட்டால போற மாதிரியான ஏற்பாடு செஞ்சது, அவங்கள வலதும் இடதுமாக பிரட்டிக்கொள்ள தூங்க செஞ்சது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு உண்மையான உரித்துடையவன் அல்லாஹ் தான். இந்த குர்ஆன் அல்லாஹ்வால வந்ததுங்கிறதுக்கான அத்தாட்சிகளாக அமையக்கூடிய செய்திகளாக நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வ கல்புஹும் பாசித்துன் ذிராஐஹி பில் வஸீத். அவங்க படுத்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னால அவர்களுடைய நாய் அதனுடைய கை ரெண்டையும் அதனுடைய கால் ரெண்டையும் விரித்து அப்படியே பாதுகாக்கிற நிலையில் இருக்குது. இதுல இந்த நாய் சம்பந்தமான ஒரு செய்தி நமக்கு வரலாம். என்னது? இந்த நாய்க்கும் அவங்களுக்கு ஏற்பட்ட சம்பந்தம் என்ன? கடந்த காலத்தில் குகையில வாழ்ந்தவங்களுடைய வரலாறுகளை பார்க்கிறவங்க அவங்கள பாதுகாப்புக்காக விலங்குகள் வளர்த்திருக்கிறாங்க. இவங்கள்ட்ட வந்த அந்த நாய் சம்பந்தமாக சொல்லப்படக்கூடிய சம்பவம் என்னன்னு சொன்னா, இவங்க இருந்தது ஒரு 6 பேர், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையினர். அவங்க போகிற வழியில ஒரு விவசாயியாக போடுறார். அந்த விவசாயிட்ட எங்க போறீங்கன்னு கேட்கும்போது செய்தியை சொல்றாங்க. அப்ப அவருக்கும் இது உண்மைப்படுது. எனவே அவரும் இவங்களோட சேர்ந்து போறார். அவர்கிட்ட ஒரு நாய் இருந்தது. அந்த நாய் இவங்களுக்கு பின்னால போகுது. அந்த நாய் இவங்களுக்கு பின்னால போகிற போது அவங்க விரட்டுறாங்க, நாயும் தொடர்ந்து போகுது. அப்ப சரி அதுக்கும் வரட்டுன்னு சொல்லி போறாங்க என்கிறது தப்சீர்கள சொல்லப்படக்கூடிய மேலதிகமான செய்தியெல்லாம் சொல்லுவாங்க. விரட்ட விரட்ட போகாம கடைசியில் நாய் பேசிச்சுன்னு சம்பவங்கள் இருக்குது. அப்ப ஒரு நாய் அவங்களோட போயிருக்குது. இப்ப நமக்கு ஒரு டவுட் வரலாம், என்னன்னு சொன்னா, நாய் வளர்க்கலாமா? இவங்க இவ்வளவு நல்லாக்கள், அப்ப இவங்களுக்கு நாய்க்கும் இடையில் இருந்த தொடர்பு என்ன என்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை வரலாம். முதலாவது விஷயம், நாய் வளர்க்கிற சம்பந்தமான பிரச்சனை ஒரு ஷரியத் சட்டத்தோட சம்பந்தப்பட்டது. அந்த காலத்தில் என்ன சட்டம் இருந்துச்சு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு இந்த நாய் வளர்க்குறதுல சட்டத்தில் பிரச்சனை இருக்குது. முழுமையா இல்லை, நாய் வளர்க்கறதுக்கான அனுமதிக்கப்பட்ட செய்தி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த சட்டம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. சில நேரம் அவங்களுடைய ஷரியத்தில் இது தடை இல்லாமலும் இருந்திருக்கலாம். இஸ்லாத்திலையும் நாய் வளர்த்தல் சம்பந்தமாக ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, சஹீஹுல் புகாரியினுடைய 2322வது அறிவிப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் அம்சக கல்பன் ஃபஇன்னஹு யன்குசு குல்ல யௌமின் மின் அமலிஹி கீராத்துன். யாராவது ஒருவர் நாய் வளர்த்தாருன்னு சொன்னா அவருடைய நன்மையில ஒவ்வொரு நாளும் ஒரு கீராத் குறைஞ்சு கொண்டே இருக்கும். ஹதீஸ்ல நாங்க பார்ப்போம், ஒரு கீராத்துண்டா உஹது மலை அளவு நன்மைன்னு வரும். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சலுகைகள் கொடுத்தாங்க. அந்த கீராத் குறையாது என்று வரக்கூடிய சலுகைகள். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லா கல்ப கனமின் அவ் ஹர்ஸின் அவ் ஸையிதின். இந்த ஆடு மாடு வளர்க்குறவங்க இந்த ஆடு மாடு அங்காலஞ்சால தெரியாம ஒரு எல்லைக்குள்ள வைக்கிறதுக்கு நாய் வளர்ப்பாங்க. அந்த அந்த ஆட்டை மேய விட்டுட்டு நாயை விட்டுருவாங்க. ஆடு தனியா வேற எங்கேயாவது போச்சுன்னா அந்த நாய் விரட்டி கொண்டு கூட்டத்தோட கூடமா சேர்த்துரும். இப்படி கால்நடை வளர்ப்புக்காக நாய் வளர்க்கலாம். விவசாய நிலங்களை பாதுகாப்பதற்காக நாய் வளர்க்கலாம். அதே போல வேட்டைக்கு நாய் வளர்க்கலாம். நாயை பழக்கி வேட்டைக்கு விட்டா அந்த நாய் பிடிச்சிட்டு வர மொசலை நாங்க சாப்பிடலாம். அல்லாஹ் தஆலா அதை குர்ஆன்லயே சொல்றான். நீங்க பழக்கின நாயா இருந்தா அது எடுத்துட்டு வர இது பண்ணலாம். பழக்கின நாயா இருந்தாலும் பிடிச்சதுல ஒரு துண்டை கடிச்சிச்சுன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடிச்சிச்சுன்னா அது உங்களுக்குரியது இல்லை, தனக்குரியதுன்னு பிடிச்சிருக்குது, அதுக்கு அதற்கு விட்டுருங்க.
பிடிச்சிட்டு கடிக்காமல் அப்படி குழந்தை தந்துச்சுன்னு சொன்னால் அது உங்களுக்குன்னு பிடிச்சிருக்குது, நீங்கள் எடுக்கலாம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ நாயை பொறுத்தளவு வேட்டைக்கு நாய் வளர்க்கலாம், கால்நடை வளர்ப்புக்கு விவசாய நிலங்களை பாதுகாக்கிறதுக்கு நாய் வளர்க்கலாம். இந்த நாயையும் வீட்டுக்குள்ளே வளர்க்கலாது. நாயை வளர்க்குறேன்னு சொன்னால் சைட்டாக வைக்கணும். வீட்டுக்குள்ளே வளர்க்குறத பொறுத்தளவு அது முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்குது. அது வேட்டைக்கு வளர்க்குற நாயாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வளர்க்கலாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வீட்டில் நாயும் உருவப்படவும் இருக்குதோ அந்த வீட்டுக்கு மலக்குகள் வரமாட்டாங்க என்று சொல்லி நாயை வீட்டுக்குள்ளே வளர்க்க தடை செஞ்சு. இன்றைக்கு நாய் வளர்க்குறதுங்கிறது செல்லத்துக்கு வளர்க்குறாங்க, கௌரவத்தை காட்டுறதுக்கு வளர்க்குறாங்க. இதை அதாவது வர்த்தக அமைப்புகள் தான் இது ஒரு கலாச்சாரமாக காட்டி இந்த சமூகத்தை நாசமாக்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாகரிகத்தை உருவாக்குறதுக்கு பின்னாலே ஏதாவது பொருளாதார நோக்கங்கள் இருக்கு. நாயை வளர்க்குறத பொருளாதார ஒரு ஸ்டைலாக, ஒரு கௌரவமாக, ஒரு சமூகத்தினுடைய அவங்களுடைய சமூக அந்தஸ்தை காட்டுறதாக மாற்றினது இந்த ஐரோப்பிய கலாச்சாரம். இதுக்கு பின்னால வர்த்தகம் இருக்குது. இப்போ நாயை பழக்கூட்டம் அவங்க சும்மா விடலை, நாயை பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அது லட்சக்கணக்கு கொடுத்து நாய் வாங்குறவங்க இருக்கிறாங்க. நாய்க்கு முடி வெட்டுறதுக்குன்னு நிலையங்கள் உண்டாக்குனாங்க, நாய்க்கு நகம் வெட்டுறதுக்கு நிலையம் உண்டாக்குனாங்க, நாய்க்கு மருந்துக்குன்னு சொல்லி நாய் மருந்து, நாய் டாக்டர்னு சொல்லி அதுக்கு அது ஒரு சைட்டால போகுது. நாய்க்குன்னு சொல்லி உணவகங்கள் பிஸ்கட் தயாரிக்கிறது அதுக்குன்னு செஞ்சுக்குது. சில நாடுகளுக்கு போனால் நாய்க்குண்டே தனியான செக்ஷன் இருக்கு, நாய் உணவுன்னு சொல்லி. நாய்களுக்கு இடையில போட்டி வைக்கிறாங்க, நாய்களுக்கு இடையில அழகுராணி போட்டி வைக்கிறாங்க. அதுக்குள்ள அப்போ நாய்க்கு சும்மா இல்லை, அதுக்கு பிறகு அந்த நாய்க்கு பழக்கிறதுன்னு கொஞ்சம் பேர் வருவானோ, அதை ரேஸ் பழக்கிறதுன்னு வருவாங்க, வீட்டுக்குள்ளே எப்படி பழக்கிறதுன்னு வருவாங்க, நாய்க்குன்னு டொய்லெட்டை வைப்பாங்க, அந்த டொய்லெட்டுக்கு நாயை எப்படி உட்கார வைக்கிறதுக்கு பழக்கிறதுக்குன்னு கொஞ்சம் பேர் வருவாங்க. இதை சுற்றி பல பிஸ்னஸ்கள் இருக்குது. அப்போ இது ஒரு பொருளாதாரத்தை மையமாக கொண்டு போன ஒரு கலாச்சாரம். இஸ்லாத்தை பொறுத்தவரை செல்லத்துக்கு வளர்க்குறத இஸ்லாம் தடை செஞ்சுக்குது. இந்த மாதிரியான காரணங்களுக்காக வளர்க்கறதுக்கு அனுமதிக்க. ஆனால் அஸ்ஹாபுல் கஹ்ஃபை பொறுத்தளவு அவங்களோட அந்த காலத்தில் இருந்த சட்டம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. எனவே நாங்கள் அதை நாங்கள் ஒரு சந்தேகமாக எடுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. இதையெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்டா, லவித்தலத் அலைஹிம் லவல்லைத மின்ஹும் ஃபிராரா. நபியே, நீங்க தான் அங்க போயிட்டு அவங்க படுக்கிறத எட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா வெறுண்டு ஓடி வந்துருவீங்க. வல முலித மின்ஹும் ருபா, அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு பயம் வரும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். ஏதோ ஒரு அவங்கள பார்த்தா பயப்படுற மாதிரி ஒரு தோட்டத்தில் அல்லாஹ் அவங்கள வச்சிருக்கிறான். இது அவங்களுக்கு பாதுகாப்புக்காக அல்லாஹ் செஞ்ச ஏற்பாடு. 300 வருஷம் இருந்தாங்கன்னா ஒரு நரி வந்திருக்காதா, ஒரு ஓநாய் வந்திருக்காதா என்கிற கேள்வி வரலாம். நாயை பாதுகாப்பா அல்லாஹ் வைக்கிறான், அதே நேரத்தில் பார்த்தா பயப்படுற மாதிரியான ஒரு தோட்டத்தை அல்லாஹு தாலா வச்சிருக்கிறான் என்கிற செய்திகள் சொல்லப்படுது. அப்ப இந்த விஷயங்கள் அல்லாஹு தாலா அவங்களுடைய பாதுகாப்புக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கிறான். இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு செய்தி சொல்றாங்க. அர்ரோப், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் செய்ய விரும்பினால் அவனை பற்றி அச்சம் கலந்த ஒரு தோட்டத்தை அடுத்தவங்களுக்கு உண்டாக்குவான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எப்படி கொடுத்திருந்தான்னு சொன்னா, அவங்க ஒரு பயணம் ஒரு போர்க்களத்துக்கு போறாங்கன்னு சொன்னா, சஹீஹ் புகாரி வரக்கூடிய 335வது ஹதீஸ், ஒரு போர்க்களத்துக்கு போறாங்கன்னா நுசிர்து பிர்ருபி மசீரத ஸஹரின், ஒரு மாசம் பயணம் போனா நான் போற தூரத்துக்கு, உதாரணமா ஒரு மாசம் பயணம் போனா இங்க இருந்து கொழும்புக்கு போகலான்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் இங்க இருந்தாங்கன்னா கொழும்புல உள்ளவனுக்கு பயம் வரும், ரசூலுல்லாஹ் வருவாங்களோன்னு பயம். அப்படியான ஒரு அச்சத்தை அல்லாஹ் தஆலா காபிர்களுக்கு கொடுத்திருந்தான். இந்த அச்சத்தால என்ன லாபம்னு நினைச்சா, சண்டைக்கு வரும்போது பயந்து வருவான். போர்க்களத்தில் சண்டை பிடிக்கும் போது பயந்தான்னு சொன்னா அவன் சரியா போராட மாட்டான். இது போர்க்களத்தில் அதாவது ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கே பயத்தை உண்டாக்குவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அந்த அச்சம் ரசூலுல்லாஹை பத்தி இந்த அச்சம் ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் செஞ்ச ஒரு ஹெல்ப். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா அஸ்ஹாபுல் கஹ்ஃபை யார் பார்த்தா பயப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா உருவாக்கி இருந்தான். இப்ப 300 வருஷங்கள் இவங்க இப்படியே தூங்குறாங்க. தூங்கி எழும்புறாங்க. எழும்புனதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவங்க எழும்புனோடனே கேட்ட முதலாவது கேள்வி, கம் லபிஸ்தும், நீங்க எவ்வளவு நேரம் தூங்குனீங்க? காலு லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சில பகுதி நாங்கள் தூங்கியிருப்போம். நான் உங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் சொல்றாரு, ரப்புக்கும் அலபு பிமா லபிஸ்தும், நீங்க எவ்வளவு காலம் தூங்குனீங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். ஒரு பிரச்சனை எப்படி முடிக்கிறாங்கன்னு பாருங்க.
சின்ன சின்ன பிரச்சனைகள் வர நேரத்தில் லேசா அல்லாஹ் அறிவான் ஏன்னா அந்த வாசல் மூடப்படுது. இப்போ இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்வதன் மூலமாக, இதோட நாங்கள் நிப்பாட்டிக்குவோம், இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்வதன் மூலமாக இன்னொரு செய்தியை சொல்றா. என்னன்னு சொன்னா, அவங்க 300 வருஷம் தூங்கி எழுப்பினாலும் அவங்களோட பொடியில எந்த மாற்றமும் இருக்கல. இப்போ நான் எழும்பும் போது 300 வருஷத்துக்கு மாதிரியான முகத்தில் சுருக்கம் இருந்தா, தாடி பழுத்து இருந்தா, அன்றைக்கு நம்ம சொல்லலாம் குகையில இருந்தாங்க கண்ணாடியில் தானே தெரியாதுன்னா ஏந்த முகம் எனக்கு தெரியாட்டி முன்னுக்குள்ள ஒரு முகம் தெரியும் தானே. அப்ப அவங்க எழும்பும் போது அவங்களோட பொடியில எந்த மாற்றமும் இருக்கல. இன்றைக்கு விஞ்ஞானிய அறிவியலாளர்கள் ஒரு வித்தியாசமான விஷயங்கள் பேசுறாங்க. சரி, கண்டுபிடிச்சதுக்கு பிறகு நாங்கள் அதை பத்தி யோசிக்கலாம். இந்த கால பயணிகள் ஒரு விஷயம் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த காலத்திலிருந்து பின்னால உள்ள காலத்துக்கு போனாங்களாம், பின்னால காலத்திலிருந்து முன்னால் உள்ள காலத்துக்கு வந்தாங்களான்னு ஒரு விஷயம் பேசுறாங்க. பேசி முடிஞ்ச எப்பயாவது ஒரு கட்டத்தில் எங்கேயாவது ஒரு கட்டத்தில் வந்து சேரட்டும். அதாவது ஒரு மனுஷன் ரொம்ப வேகமாக போனால் காலத்தை முந்தி போகலாம்னு சொல்லி சில தியரிகளை சொல்றாங்க. நமக்கு அதை புரிஞ்சு கொள்ற அளவுக்காக விளங்கல. ஆனால் குர்ஆன்ல இந்த சம்பவம் 2 வருது. ஒரு காலத்துல இருந்து 100 வருஷத்துக்கு பின்னால் உள்ள காலத்துக்கு உசைர் அலைஹிஸ்ஸலாம் நிகழ்ச்சி நடந்திருக்குது. இவங்க வந்து 300 வருஷத்துக்கு பின்னால போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட பொடி வந்து அவங்க அண்டைய நிலையில் அந்த 300 வருஷம் அந்த வித்தியாசம் அவங்களோட பொடியில இருக்கல. அதனால தான் அவங்க எழுப்பின உடனே நான் இப்போ ஒரு எவ்வளோ தூங்கிருப்போம்னு கேட்க, ஒரு ஆள் சொல்றாரு ஒரு நாள் தூங்கியிருப்போமான்னு, இன்னொரு சொல்ல இல்லை ஒரு நாள் இல்லை கொஞ்சம் தூங்கியிருப்போம்னு சொல்லி. சரி, அல்லாஹ் தான் நாங்கள் தூங்கினதை அறிவான்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேச்சை முடிச்சிட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு அவங்க போறாங்க. அப்ப இந்த சம்பவம் வந்து அந்த கேள்வி வந்து அவங்களோட உடம்புல மாற்றம் இல்லை. அவங்களோட ஒரு ஆள் தான் வெளியே வரார். அவர் தான் சாப்பாடு வாங்க வந்தவர். அவர் வந்த இடத்துல தான் வந்து பிரச்சனையிலேருந்து இவங்க தூங்குனாங்க என்கிற விஷயம் சமூகத்துக்கு அறிய கிடைக்குது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள்ல அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு அவங்க அல்லாஹ் மீது வச்ச நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்கிறதுல வச்ச நம்பிக்கை, பௌதீக காரண காரியங்களுக்கு மீறியும் அல்லாஹ் தாலாவுடைய உதவி கிடைக்கும் என்கிறதுல அவங்க வச்ச நம்பிக்கை என்கிற செய்திகளும் வருகிறது. அதே நேரத்தில் அல்லாஹ் தாலா இந்த சம்பவத்தை அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவத்தை சந்தேகத்தை எழுப்புறதுக்காக கேட்ட இந்த சம்பவத்தை இன்றைக்கு இல்லை, அன்றைக்கும் இன்றைக்கும் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலம் வருகிற போதும் இஸ்லாம் உண்மை என்கிறத உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு சான்றாக அல்லாஹு தாலா சொல்கிற முறை வந்து இந்த சூறாவில் ஒரு அற்புதமான ஒரு முறையா இருக்குது. அதே நேரத்தில் இந்த சூறாவை பல கோணங்கள் ஆய்வு செஞ்சவங்க இருக்கிறாங்க. சிலர் வந்து அந்த கஹுபுல சூரியன் உதிக்கிறது மறைகிறது சொல்லப்பட்ட அந்த அமைப்பை வச்சு, அதே போல இந்த சூறாவுடைய பின்பகுதியில் வரும் துல்கர்னைன் மன்னனுடைய பயணம், அவர் பயணம் போன திசையை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய அமைப்பை வச்சு உலகம் உருண்டை வடிவமானது என்கிறதுக்கான ஆதாரமாகவும் இந்த அவங்களோட சைட், அது விஞ்ஞான சைட்டில் நோக்கிறவங்க அப்படி பல கோணங்களில் பார்க்குறாங்க. பல அடிப்படையில் படிப்பினைகளை தரக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வருகிற வாரம் ஏற்கனவே அறிவித்தது போன்று மஹ்ரிப் தொழுகை பிறகு நடக்கும். அதில் நாங்கள் அவங்க எழும்புக்கு பிறகு நடந்த அந்த நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா படிக்கக்கூடிய இந்த விஷயங்களிலிருந்து படிப்பினைகளை பெற்று அதை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கேள்வி வச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். கேள்விகள் இல்லைன்னா முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ்.